सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. வரி சேச்சனம். வரினா சுத்தி வர, சேச்சனம் நான் தண்ணி தெளிக்கிறதுன்னு அர்த்தம். வரி சேச்சனம் வந்து பரிசேச்சனம்னு வச்சு நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி பரிசேச்சனம் பண்ணித்தான் நம்ம சாப்பிடணும்னு தர்மசாஸ்திரங்கள் நம்ம முன்னோர்கள் பெரியவாள் எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இந்த பரிசேச்சனம் நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது பரிசேச்சனம் செஞ்சா நமக்கு என்ன லாபம் சொல்லிட்டு வந்தது எல்லாத்தையும் லாபம் தான் கேட்கறேன். ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு தான் கேட்கறேன். நினைச்சுக்க வேண்டாம், நான் வந்து செய்யறதுக்கு நினைச்சுக்க வேண்டாம். பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபி பிரவர்த்ததே. திரும்பி நமக்கு ஒரு பெனிஃபிட் இல்லைன்னாக்கா ஒரு முற்றாள் கூட இந்த கருத்து செய்ய மாட்டான். அதனாலதான் இதை சொல்லிட்டு வரேன். பரிசேஷத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம அன்னம் சாப்பாடை கொண்டு வந்த நெய் விட்ட உடனே என்ன இந்த புரோக்ஷனம் பண்ணி காயத்ரியால சுத்தம் பண்ணி 3 தடவை சுத்தணும். என்ன எப்பவுமே 3 சுத்து. அதே போல தீர்த்தத்தை நம்ம வந்து சாப்பிடுறோம். முதல்ல சொல்றேன், நான் மந்திரத்தை சொல்றது புரிசா இருந்தேன். அதை ஆஃப் என்ன இதை சொல்லி புரோக்ஷனம் பண்ணி 3 சுத்தி சுத்தலாம். ரிதவா அதே மாதிரி காயத்ரியால என்ன அதை சுத்தம் பண்ணி ரிதவா சத்தியம் சத்தியத்துக்காகவும் ரிதம்னா ரிஜு மார்க்கம் நல்ல மார்க்கத்துக்காகவும் நாம ஜீவிச்சிருக்காக இந்த அன்னத்தை நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றோம். இந்த அன்னத்தை இந்த அன்னத்தை சாப்பிட்டோம் நமக்கு சைடு எஃபெக்ட் ஒண்ணுமே இல்லாம நீரோகமா இருக்கணும்னு சொல்றோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா பஞ்ச பிராணங்கள் நமக்கு இருக்கு. நம்ம உடம்புல இந்த 5 பிராணங்கள் அந்த வேலையை ஒழுங்கா வெளியிருந்தா நம்மளால நீரோகமா இருக்க முடியும். இல்லைன்னா நீ ரோகியா தான் இருக்கலாம். நம்ம நீரோகமா இருக்கணும்னு சொன்னாக்கா இந்த 5 பிராணங்கள் சுட்சமா இருக்கணும். அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். ஹிருதி பிராணா உதேபானா சமானஹா நாபிமண்டலே உதானஹா கண்டதேகஸ்யாத் வியானஹா சர்வசரீரகா. ஹிருதயத்துல பிராணம் இருக்கு. அபானங்கிறது மலமூத்திர விசர்ஜனம்ன்றதுல அபானம் இருக்கு. சமானங்கிறது நாபியில் இருக்கு. உதாரணம் வந்து கண்டத்துல கழுத்துல இருக்கு. இந்த வியானம் நம்ம சரீரம் ஃபுல்லா இருக்கு. இதோட பலம் என்னன்னு கேட்டாக்கா, நம்ம சாப்பிடுறது வந்து பசி அடைகிறதுக்காக ஹிருதயத்துடைய பிராணத்தை சந்தோஷப்படுறது. ரெண்டாவது நம்ம வந்து மலமூத்திர விசர்ஜனம் பண்ணா உடம்பு சௌரியமா இருக்கும், நீரோகமா இருக்கும். வேண்டாம் வேஸ்ட் எல்லாம் வெளியே போயிடும். அதுக்காக கொடுக்குற பானம் கொடுக்குறோம். வியானம்னா நாபிதில இருக்கு. என்ன இதுதான் வந்து மர்மஸ்தானம் கூட சொல்லிக்கலாம். எங்கேயான ரோகம் தான் இங்க வந்து வெளிச்செண்ணெய் இங்க விழுவா, இல்லை கொட்டெண்ணெய் விழுவா. என்ன அவன் வந்து ஆமணக்கு இருக்கு, சின்ன வேட்டை இங்க வச்சுதான் போகணும், உடம்புல தான் ஆகும். என்ன உதாரணம்ங்கிறது கழுத்துல இருக்கு. ஏன்னா சில பேச்சு வருது இல்ல, ஊமையா இருப்பா, இந்த மாதிரி உள்ள வாழ்வும் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக அடுத்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவள் வார்த்தை கொடுக்கணும். வாயால் சாப்பிடணும். வாயுள்ள பிள்ளை இந்த வாயுன்னா பேச்சுன்னு அர்த்தம். இந்த வாயில்ல அதான் வாயுள்ள பிள்ளை பிள்ளைவா, அது நன்னா இருக்கணும்ன்றதுக்காக இதை கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம தொட்டா வியான சர்வசரீரகா சொல்றோம். என்ன நான் தொட்டா நமக்கு தெரியுறதுக்குதா மரத்து போதிலே சரீரம் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 5 தேவதைகளுக்கும் நாம வந்து இந்த பிராணாபதி கொடுக்குறோம். இதான் பஞ்ச பிராணம் சொல்றது. அதற்காகத்தான் வந்து இந்த பிராணாபதி அப்படின்றோம். என்ன நம்ம சாப்பிட தொடங்குறோம்.
ரெண்டாவது நம்ம சாப்பிட்றத எப்படின்னு சொல்லிடுறோம். முதல்ல அமிர்த உபஸ்தரணம் அசி. உபஸ்தரணம்னு சொன்னாக்க நல்ல விஷயம், நல்லா சாப்பிடுறதுக்கோமே. அதுக்கு முன்னாடி இடம் பண்றோம். அது என்னன்னா அமிர்தமா இருக்குது. அமிர்த உபஸ்தரணம். அதான் ஃபர்ஸ்ட் அமிர்த உபஸ்தரணம் இடம் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்ட முடிச்சுட்டு அமிர்த அபிதானம். அமிர்தத்தால அதை மூடிடுறோம். அமிர்தம் தான் ஆரம்பமும் அமிர்தம் தான் அந்தமும். இந்த வாரம் நம்ம பரிசேஷனம் பண்ணி சாப்பிட்டு சௌரியமா இருக்கணும். இதை பண்ண வேண்டியது. 2 நிமிஷம் பரிசேஷனம். வியாக்கியானம் 7 நிமிஷத்துக்கு மேல போயிடுதுன்னு நினைச்சேன்.